improve your pieces rook. பேசிக்காக ஒரு ரூக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ரூக்குக்கு என்ன வேணும், ஒரு ஓப்பன் ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைல். ஓப்பன் ஃபைல் அப்படின்றது என்னன்னா நமக்கும் நம்ம ஆப்ரேட்டருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லாத ஃபைல் ஓப்பன் ஃபைல். இந்த பொசிஷன்ல பாருங்க சி ஃபைல் தான் ஓப்பன் ஃபைல். ஏன்னா ஏ ஃபைல்ல 2 பேருக்குமே பான் இருக்கு, பி ஃபைல்ல 2 பேருக்குமே பான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குமே பான் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு ஃபைல். ஓகே. அண்ட் செமி ஓப்பன் ஃபைல் அப்படின்றது என்னன்னா ஹாஃப் ஓப்பன், நம்ம கிட்ட மட்டும் பான் இல்லை அண்ட் ஓப்பனன்ட் கிட்ட பான் இருந்துச்சுன்னா அது செமி ஓப்பன் ஃபைல். ஸோ அது எங்க இருக்குன்னா டி ஃபைல்ல ஒயிட் கிட்ட பான் இல்லை, பிளாக் கிட்ட மட்டும்தான் பான் இருக்கு. ஸோ இது செமி ஓப்பன். அண்ட் அதே மாதிரி பிளாக்குக்கு செமி ஓப்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஃபைல் பிளாக்குக்கு செமி ஓப்பன். எதனாலனா அவங்க கிட்ட பான் இல்லை, நம்ம கிட்ட மட்டும் பான் இருக்கு. ஸோ இ ஃபைல் பிளாக்குக்கு செமி ஓப்பன், டி ஃபைல் ஒயிட்டுக்கு செமி ஓப்பன் அண்ட் தென் சி ஃபைல் மட்டும்தான் 2 பேருக்குமே ஓப்பன் ஃபைல். அண்ட் இந்த 3 ஃபைல் தாண்டி மிச்சம் 5மே க்ளோஸ்டு ஃபைல் தான், ஏன்னா 2 பேருக்குமே பான் இருக்கு. ஸோ ஒரு ரூக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஓப்பன் ஃபைலில் வைக்கிறது தான் பெஸ்ட். எப்போதுமே ரீசனோட தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக ரூக்கு ஓப்பன் ஃபைல் பெஸ்ட். இப்போ ஒரு க்ளோஸ்டு ஃபைலில் ஒரு ரூக் இருக்கு, இப்போ நீங்கள் போயிட்டு அந்த A7 பான் அடிக்க முடியாது. இது க்ளோஸ்டு ஃபைல்ல இருந்து உங்களோட பானை தாண்டி எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணாது, ஏன்னா இந்த பானை தாண்டி அந்த ரூக்கால போக முடியாது. க்ளோஸ்டு ஃபைல்ல இருக்கிற ரூக்கு அந்த பானுக்கு கீழே பிளாக் ஆயிடும் அண்ட் எஃப்ல இருக்கிற ரூக்கு பானுக்கு கீழே பிளாக் ஆயிடும். அந்த ரூக் ஆக்டிவே ஆகாது. நம்ம ரூக்கை ஆக்டிவ் பண்ணணும் அண்ட் எல்லா பீஸுமே நல்லா ஆக்டிவா பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்டாக் போக முடியும். ஸோ ரூக்குக்கான பெஸ்ட் பிளேஸ் ஓப்பன் ஃபைல். இதே இது உங்களுக்கு ஓப்பன் ஃபைலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூக் எது வரைக்கும் போகும் தெரியுமோ, ஆப்போனண்டோட லாஸ்ட் ரேங்க் வரைக்கும், டில் ஆப்போனண்டோட லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் அப்படின்னும் போது 8th ரேங்க் போயிட்டு பேக் ரேங்க் செக்மேட் பண்ணலாம், இல்லை 7th ரேங்க்ல வச்சு 7th ரேங்க்ல இருக்கிற வீக் பாயிண்ட்ஸ் அடிக்கலாம், இல்லை 6th ரேங்க்ல வச்சு அங்கே வீக் பாயிண்ட்ஸோ இல்லை ஏதோ பீஸ் இருந்தால் டார்கெட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஓப்பன் ஃபைலில் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன, ஆப்போனண்டோட ஏரியாக்குள்ள என்டர் ஆக முடியும், லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் என்டர் ஆக முடியும். செமி ஓப்பன் ஃபைலில் என்ன அட்வான்டேஜ்னா லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் போக முடியாது, பட் till your opponent's pawn, opponentோட pawn எங்க இருக்கோ அங்க வரைக்கும் 5th ரேங்கோ 6th ரேங்கோ more than half ஆட முடியும். அண்ட் opponentோட pawn எங்க இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களால் ஆட முடியும். ஸோ நீங்க டீல வச்சீங்கன்னா இந்த D5 pawn வரைக்கும் நம்மளால அட்டாக் பண்ண முடியும், 6ல இருந்துச்சுன்னா அந்த pawn வரைக்கும். ஸோ more than half விளையாடும், opponentோட pawn அதை டார்கெட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வந்து போர்டில் ஒரு ஓப்பன் ஒரு செமி ஓப்பன் ஃபைல் இருக்கு. நீங்க வந்து பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி யோசிச்சுக்கலாம். ஒரு ரூக் ஓப்பன் ஃபைல், இன்னொரு ரூக் செமி ஓப்பன் ஃபைல், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு போர்டில் ஒரே ஒரு ஓப்பன் ஃபைல் தான் இருக்கு, அந்த ஓப்பன் ஃபைல தான் நீங்க ஆட போறீங்க அப்படின்னா ரூக்கு அதே ஓப்பன் ஃபைல டபுள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரூக் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஃபைல் கொண்டு வந்துடலாம், அதை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணிட்டு எங்க C2 C3 C6 வரைக்கும் எங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரூக்கையும் கொண்டு வந்து அதே ஓப்பன் ஃபைல வைக்கலாம். ஸோ இப்போ 2 ரூக்குமே ஒரே ஓப்பன் ஃபைல வைக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் 7th ரேங்க் போயிட்டு அண்ட் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் ரூக்கையும் எடுத்துட்டு 7th ரேங்க் போய் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ ரூக்குக்கான பெஸ்ட் பிளேஸ் ஓப்பன் ஃபைல். ஓப்பன் ஃபைல் இல்லை அப்படின்னும் போது செமி ஓப்பன் ஃபைல். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ இந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் மூவ் ரூக் C1 தான் ஆடி இருக்காங்க. பிளாக் குவீன் E7. ஆப்போனண்டோட பிளான் பார்க்கணும். ஆப்போனண்ட் என்ன அட்டாக் பண்றாங்க, E2 பான் அட்டாக் பண்றாங்க. அவங்களோட பிளான் பார்க்காம நம்ம டைரக்டா ரூக் இந்த மாதிரி ஆப்ஷன் போகக்கூடாது. ஸோ இந்த பானை டக்குன்றதுனால ஸ்போர்ட்ஸில் ரூக் C2 யோசிப்பீங்க, ரூக் C2 ஆடி பானை சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம அந்த ரூக்கை அட்டாக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ரூக்கை யூஸ் பண்ணி பானுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ரூக்கை நீங்கள் எப்போ முன்னாடி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த E2 பான் போகுது. அதனால இந்த மாதிரி பெரிய பீஸ்லாம் வந்து சின்ன டிஃபென்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆப்போனண்ட் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டாங்களா, சிம்பிளாக பான் E3 நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் H5. ஸோ இது பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, பேக் ரேங்க் வீக்னஸ் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூக்கை டபுள் பண்ணோம். ஸோ ரூக் C6 C2 C3 எல்லாமே ஓகே தான், பட் ரூக் C6 இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கு. ஸோ ரூக் C6 மூவ் பண்ணிக்கிறேன். என்னோட ஐடியா நெக்ஸ்ட் ரூக்கையும் நான் ஓப்பன் ஃபைல் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஃபியூ மூவ்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரூக் எடுத்து சீல வச்சேன் ஓப்பன் ஃபைல் அண்ட் அந்த ரூக்கை நான் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணேன், நெக்ஸ்ட் ரூக்கையும் கொண்டு வந்து சீல வச்சேன். 2 ரூக்கையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், opponent G6 ஆடுறாங்க. G6 ஆடும்போது இந்த F6 ஸ்கொயர் வீக், F6 நைட் வீக். இப்போ நம்ம அதை டார்கெட் பண்ணுற மாதிரி மூவ் வைக்கலாம். குயின் D4 டேரெக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா இந்த F6 டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம். G6 கொஞ்சம் தப்பு தான். ஓகேவா? இப்போ நம்மளோட பிளான் ரூக் C8 ஆட போகிறோம், ரூக் C7 ஆட போகிறோம் அண்ட் பிஷப் H3. ஆப்போனண்டோட ரூக் D7லாம் வராது, ஐடியா ரூக் C7 டபுள் பண்ணி இங்கே ஆடி ரூக் இன்ட்டு A7 அடிச்சு நெக்ஸ்ட் ரூக் கொண்டு வர போகிறோம். ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாங்க, NE4 ஆடுறாங்க, நைட் E4. இப்போ ஒயிட்டுக்கு ஒரு குட் மூவ் ரூக் C8. நம்ம ரூக் C7 தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் NE4 மிஸ்டேக். ஸோ அதனால ரூக் C8 பிளான் என்ன அப்படின்னா குயின் ஆன் E7 ஓவர்லோடட் பீஸ். இந்த குயின் தான் D8 ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதே குயின் தான் இந்த E5 ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பீஸ் ஒரு குயின் 2 ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அது ஓவர்லோடட். நம்ம ரூக் இன்டூ D8 கேப்சர் பண்ணா அவங்க குயின் இன்டூ D8 அடிச்சு தான் ஆகணும். இப்போ நமக்கு குயின் இன்டூ E5 கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ரூ கிடைக்கும்போது இந்த ரூ கிடைக்குது. இப்போ அவங்க இந்த ரெண்டுத்தையுமே காப்பாற்றி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க இதை அடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ ரூக் இன்டு C8, ரூக் இன்டு C8 செக். இப்போ பிளாக் கிங் G7 ஆடினாங்கன்னா என்ன ஆயிடுது, அந்த E5 ரூக் பின் ஆயிடுது. E5 ரூக் பின் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், F4ன்னு சிம்பிளா ஆடி 2 பீஸ் மேலே எக்ஸ்ட்ரா அட்டாக் போட்டு அந்த E5 ரூக்கை ஃப்ரீயா அடிச்சிடலாம். ஸோ அதனால அவங்களால கிங் G7ம் ஆட முடியாது. கிங் H7 போறாங்க. கிங் H7க்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டில் F4 தான் ரூக் அட்டாக். என்ன பிளான், ஒப்போனன்ட் ரூக்கை எங்க எடுத்தாலும் E6, F5 இந்த மாதிரி ரூக்கை எங்க எடுத்தாலும் ரூக் H8 ஒரு குயின் H8ன்னு H8ல மேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரூக் அட்டாக் தான், அப்சல்யூட் பின் கிடையாது, பட் ரூக்கை எடுத்தா மேட் ஆகுது. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு இதுக்கு டிஃபென்ஸ் இல்லை, என்ன பண்றாங்க, கவுண்டர் அட்டாக் போறாங்க. குயின் D7, குயின் D7 பிளான், நாம அவங்க ரூக் அடிச்சா அவங்க நம்மளோட C8 ரூக் அடிப்பாங்க, ரூக் அடிச்சா ரூக் அடிப்பாங்க. ரூக்கை காப்பாத்தினா ரூக் E8ன்னு காப்பாத்திருப்பாங்க. நீங்க ரூக் B8ன்னு காப்பாத்தினா கூட ரூக் E8ன்னு காப்பாத்திப்பாங்க. கரெக்டா? அப்ப இந்த மூவ் ஆட முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ரூக் F8ன்னு காப்பாத்துறோம். எதுக்காக ரூக் F8ன்னு காப்பாத்துறோம் அப்படின்னா, இப்பதான் அவங்க ரூக் E8ன்னு எடுத்தாலும் குயின் H8ல மேட் ஆயிடும். ரூக் H8 வராது, ரூக் இருக்கு, குயின் H8ல மேட் ஆயிடும். ரைட்டா? ஸோ ரூக் F8. மறுபடியும் ஆப்போனண்டால என்ன பண்ண முடியாது, E5 ரூக் எடுக்க முடியாது, H8ல மேட் இருக்கு. ஸோ அகேன் மறுபடியும் குயின் E7 கவுண்டர் அட்டாக் தான் வைப்பாங்க. இப்போ ரூக் B8. ஃபர்ஸ்டே நீங்க ரூக் B8 ஆடிங்கன்னா ஆப்போனண்ட் என்ன பண்றாங்க, ரூக் E8ன்னு பிளாக் பண்றாங்க. ஸோ ரூக் F8 ஆடி ரூக் E8 ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ரூக் B8 என்ன பிரச்சனைனா, இப்போ அகேன் அவங்களால ரூக் E8ன்னு ஆட முடியாது. ரூக் அட்டாக், ரூக்கையும் காப்பாத்தி குயின் H8 மேட்டையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ரூக்கை மூவ் பண்ணா குயின் H8ல மேட் ஆயிடும். ஸோ அகேன் அவங்க உங்களோட ரூக்கை கவுண்டர் அட்டாக் தான் ட்ரை பண்ணுவாங்க. திருப்பி குயின் C7 ஆடி ரூக்கை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குயின் டேக்ஸ் E5, குயின் டேக்ஸ் E5 ரூக் அடிக்கிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரேல இந்த குயின் B8 ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணுது. பிளாக்கால குயின் இன்டூ B8 அடிக்க முடியாது, நம்மளோட குயின் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ குயின் C1 செக் வருவாங்க. செக்குக்கு பிஷப் F1 பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரூக் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். இங்க இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வின் பண்ணணும், மேட் அடிக்கணும்லாம் இல்லை. அவங்க ரிப்பீட்டேஷன் ட்ரை பண்றாங்க, அந்த ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். ஸோ அகேன் குயின் இன்டூ E3 செக், KG2. இந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் அவாய்ட் ஆகுதான்றத பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவே பண்ணணும். குயின் F2 செக், KH3. குயின் இன்டூ F1 செக், KH4. இந்த இடத்துல இதுக்கப்புறம் அவங்களால குயினை வச்சு எங்கேயுமே செக் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் G5 செக், பான் டு G5. இதுக்கப்புறம் போர்ட்ல செக்கே இல்லை. குயின் F4 வச்சு குயினை கொடுத்தாதான் ஆச்சு, மற்றபடி போர்ட்ல வேற செக்கே இல்லை. செக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், சிம்பிளா ஒயிட் பென். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, பான் F6 ஆடுறாங்க. F6க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம செக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், G6 செக். இதுக்கப்புறம் ரிப்பீட்டடா செக் கொடுத்தா மேட் ஆயிடும். கிங் இன்டூ G6, குயின் டேக்ஸ் H5, கிங்க தான் ஆடி ஆகிறோம். ரூக் B7 செக். கிங் F8 போனாங்கன்னா குயின் F7 செக்மேட். கிங் G8ன்னு வந்தாங்கன்னா குயின் E8 செக்மேட் அண்ட் வின்ஸ். இந்த பொசிஷன் பிளாக் டு பிளே இம்ப்ரூவ் யுவர் ரூக் கான்செப்ட் தான். பிளாக்கோட ரெண்டு ரூக்கையும் நீங்க இங்க இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.